ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஸ்மால் கிச்சனில் ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் முருங்கைக்காய் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம துவரம் பருப்பு தான் போட்டு சாம்பார் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவு பருப்பு 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பருப்பு எடுத்துக்கோங்க. 2 டைமுக்கு பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் நல்லா தேயாமல் பருப்பு வெந்து வரும். ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம் எப்படி வேணாலும் நறுக்கி நம்ம சேர்த்துக்கலாம், நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி. நான் சும்மா அப்படியே நீட்டாக அப்படியே கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஒன்று நார்மல் சைஸ்லேயும் அதை விட கொஞ்சம் சின்னதாகவும் 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணால் நறுக்கி சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பு வெந்ததுக்கப்புறம் மசிச்சு தான் விட போகிறோம். அப்போவே அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா பருப்போடு சேர்த்து மிக்ஸ் ஆகி வெந்துடும். அதனால் நம்ம எப்படி வேணால் நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு 5 பேர் சாப்பிட்றதுக்கு தேவையான அளவு சாம்பாருக்கு தான் நான் இந்த பொருட்கள்லாம் சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளவோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு 7 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். 7 விசிலே பருப்பு நல்லா வெந்திருக்கும். அப்புறம் புளி ஊற வச்சுக்கலாம். இந்த அளவு புளி எடுத்திருக்கேன். ஹாட் வாட்டரில் ஊற வச்சிங்கன்னா சீக்கிரமாக ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே ஊறிடும். 7 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பொங்கி வழியவே இல்லை. குக்கரில் போட்ட பருப்பு நம்ம தண்ணி கரெக்டான அளவு ஊற்றினா தான் இந்த மாதிரி பொங்கி வழியாமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி தான் பருப்பு வெந்திருக்கு. நீங்கள் சப்போஸ் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டீங்க அந்த மாதிரினா கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிவிட்டு பருப்பை மசிச்சு விட்டுக்கோங்க. நீங்கள் அப்படியே சும்மா மசிச்சு விட்டிங்கன்னா பருப்பு மசியாது, அப்படியே முழுசாக இருக்கும். சாம்பாருக்கும் நல்லா இருக்காது. தண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. முருங்கைக்காய் ஒரு 2 நார்மல் சைஸ் எடுத்து சேர்த்துருக்கேன். முருங்கைக்காய் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருந்தேன். விசில் விட்டு எடுத்தாச்சு. முருங்கைக்காய் பாருங்கள், உடையாமல் நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரே ஒரு விசில் மட்டும்தான் நம்ம விடணும். ஜாஸ்தியாக விட்டோன்னா முருங்கைக்காய் உடைஞ்சிரும். இப்போ ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ தாளித்து சேர்த்துடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு 3 பல் பூண்டு இந்த மாதிரி தோலோடு தட்டி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தோல் வேண்டான்னா தோல் எடுத்துகிட்டு தட்டி சேர்த்துக்கோங்க. வேக வைக்கும் போதும் ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துருந்தேன். இந்த மாதிரி தட்டி சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி தோலோடு போட்டால் தான் அப்படியே அதோடய ஃப்ளேவர் நல்லா வர மாதிரி இருக்குது. அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் போல் ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துருந்தேன். 2 ஸ்பூன் வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருந்தேன். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருந்தேன். வேறு எந்த மசாலாவுமே நான் சேர்க்கலை. இந்த மிளகாய்த்தூள் தனியாத்தூள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்ச பருப்பில் சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ண வீடியோ கேப்சர் ஆகலை சரியாக. ஸோ நீங்கள் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பருப்பில் சேர்த்துக்கோங்க. வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா நீங்கள் சாம்பார் பவுடர் சேர்க்கலாம். வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் நீங்கள் சேர்த்திங்கன்னா அதுலேயே இருக்கும். சீரகம் மிளகு எல்லாம் போட்டு நம்ம அரைச்சிருப்போம். அதனால் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். சாம்பார் பவுடர் சேர்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எந்த சாம்பார் பவுடர்னாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். கெட்டியாக வேணும்னா கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா சாம்பார் கொதிக்கட்டும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. நான் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். சாம்பார் கொதிச்சிச்சு. நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். சாம்பார் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாம்பார். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ கொத்தமல்லி தூவிக்கலாம். தாளிக்கும் போது கண்டிப்பாக போட்டிருந்த சீரகத்தையும் பூண்டையும் நீங்கள் மறக்காமல் சேர்க்கணும். அப்போ தான் சாம்பார் நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். இதை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் சேர்த்துருங்க. இந்த சாம்பார் தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.